வெல்கம் பேக் கைஸ். நான் என்னோட டெஸ்க்டாப்பில் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இட் லுக்ஸ் குட். என்னோட ரியல் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பெரிய இஷ்யூஸ் எதுவும் தெரியலை. இதுக்கு முன்னாடி நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ ரியல் மிஷின்லேயே இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன், அதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட கம்ப்ளீட் விண்டோஸ் பூட்டபிள் ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டரில் லோக்கல் டிஸ்க் சி, அதாச்சும் என் ஓஎஸ் எங்கே இருக்கோ அந்த ஃபைலில் அந்த ரிலேட்டடான ஃபோல்டர், ஓகே, லோக்கல் டிஸ்க் சி ரிலேட்டடான ஒரு இடத்துல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணது டெஸ்க்டாப்பில் இந்த ஃபுல் பூட்டபிள் ஃபைல்ஸையும் நான் காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டேன். நான் போட்ட ஃபோல்டர் நேம் விண்டோஸ் 11. ஸோ நீங்கள் எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, prefer to have in desktop or documents or downloads. ஸோ இல்லைனா பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா இட்ஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா இது எல்லாமே உங்கள் லோக்கல் டிஸ்க் சியில் தான் இருக்கும். லோக்கல் டிஸ்க் சிங்கிறதுனால உங்கள் ஓஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இஷ்யூஸ் ஆனாலும் ஆகும், உங்கள் பர்சனல் டேட்டாஸில் இஷ்யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட டெஸ்க்டாப்பில் எடுத்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்க்கணும். கம்பேட்டபிலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும். கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா TPM 2.0 இஷ்யூ இல்லைனா சேஃப் போர்ட் இஷ்யூவாக இருந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து அதை ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் என்னோட டெஸ்க்டாப்புக்கு கம்பேட்டபிலிட்டி கிடையாது, ஐ ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர் அண்ட் இட் ஒர்க்ஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ அந்த எல்லா ஃபைல்ஸும் பூட்டபிள் டிஸ்காக மாற்றுறதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் செட்டப் ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் எஸ் ஆர் நோ ப்ராம்ப்ட். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால நான் அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களோட கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரன் இனிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும். என்ன கேட்கும்னா உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் அப்கிரேட் வேணும்னு. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 3 விஷயம் கேட்கும். ஒன்று, உங்களோட பர்சனல் ஃபைல்ஸும் உங்களோட எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு அதாச்சும் டிவைஸில் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுருந்து உங்கள் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணணுமான்னு கேட்கும். ரெண்டாவது, உங்கள் பர்சனல் ஃபைல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாமான்னு கேட்கும். மூணாவது, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் டிவைஸாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ இட்ஸ் ரெக்கமெண்டட் டு ஹேவ் அ பர்சனல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா இப்போ எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஓஎஸ் மட்டும் அப்கிரேட் ஆகும். இல்லை இது உங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்கிரேட் பேஸ்ட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ப்ராசஸ், ரேம், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் யுவர் இன்டர்நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி டவுன்லோட் ஆகும் பேச்சஸ். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 15 to 20 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் ரீபோட் கேட்கும். நீங்கள் ரீபோட் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் டேக் 45 minutes ஆவரேஜாக விண்டோஸ் 11ஓட அப்டேட் ரீபோட் ப்ராசஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்காகும். ஓகேவா? டியூரிங் இன்ஸ்டாலேஷன் இட் வில் டேஸ் ஒரு 4 times அப்ராக்சிமேட்லி எனக்கு ரீபூட் ஆச்சு டிவைஸ் இன்ஸ்டால் ஆகும்போது. ஓகேவா? எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன், ஓகே, இந்த ஸ்க்ரீன் வியூ தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இட் லுக்ஸ் குட். பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் வேறு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் அங்கே இருக்கும். ஸோ அதை தவிர மீது எல்லாமே லுக்ஸ் குட். ஓகே, இதோட வியூவே உங்களுக்கு உங்களோட நோட் பேடை பாருங்கள். நோட் பேடோட சிம்பிள் மாறிடுச்சு. உங்களோட கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிசைனில் இருக்குது. உங்களோட ஸ்டார்ட் மெனு வந்து சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டாஸ்க் பாரில் உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் கோ டு டாஸ்க் பார். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே டாஸ்க் பார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைட் கிளிக், டாஸ்க் பார் செட்டிங்ஸ். ஓகே, இங்கே டாஸ்க் பார் அலைன்மெண்ட் இருக்குது பாருங்கள், சென்டர் லெஃப்ட்னு இருக்கும். ஸோ சென்டர்னா இப்போ இருக்க பொசிஷன், லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஸோ விச் எவர் யூ ப்ரிஃபர் கன்வீனியன்ட் அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா இதோட வியூஸ் எல்லாம் செமையாக, அதோட ஃபோல்டர் வியூவாக இருக்கட்டும், இல்லைனா இதோட இப்போ ஸ்டார்ட் பட்டன் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இந்த சர்ச் ஆப்ஷன் சென்டரில் இருக்கும்போது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பட்டனை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட், வாட்ஸ்அப்பை நீங்கள் இதிலே யூஸ் பண்ணி கால் பேச முடியும். உங்களோட டெஸ்க்டாப்லேயே நீங்கள் கால் ஆப்ஷன் வந்துருச்சு இப்போ. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட எல்லா ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் உங்கள் நம்பர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களோட கால்ஸ், மெசேஜஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்தே பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த நேம் ஸ்பேஸ். ஓகேவா? உங்களுக்குன்னு தனித்தனி ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் கீ அண்ட் டேப். ஸோ லெட் மீ ஷோ ஹியர். ஸோ உங்கள் விண்டோஸ் கீயும் டேப்பையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, ஓகே,
ஸோ உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன ஸ்க்ரீன்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெஸ்க்டாப்பும் காமிக்கும். ஓகேவா, டிஃபால்ட்டாக இது இருக்காது. லெட் மீ க்ளோஸ் இட். ஓகே, இப்போ இங்கே நியூ டெஸ்க்டாப் இப்போ எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட கரண்ட் டெஸ்க்டாப். ஓகே, அண்ட் தென் நியூ டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது டெஸ்க்டாப் வந்துடும். இந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே இருக்காது, ஏன்னா இது ஒரு ஃப்ரெஷ் டெஸ்க்டாப் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்பில் நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு குட்டி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் வந்து திஸ் இஸ் பிஜிஆர் ஸ்பாட் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே இப்போ நான் வந்து குட்டி ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் அப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இது எதுவுமே என்னோட இன்னொரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு, என்னோட இன்னொரு ஸ்பேஸ்க்கு இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் விண்டோஸ் டேப்னு கொடுக்குறேன், இது டெஸ்க்டாப் 2. இப்போ நான் ஓப்பன் பண்ணதெல்லாம் டெஸ்க்டாப் 1க்கு போகிறேன்னா இதுக்கு முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோமோ இந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும், புதுசாக ஓப்பன் பண்ண விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் தனித்தனி நேம் ஸ்பேஸில் நீங்கள் தனித்தனி ஸ்பேஸில் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராசஸ் எல்லாத்தையும். ஸோ இது ஒன் ஆஃப் த குட் திங்ஸ். இது பார்த்தது, இதோட வியூ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணதில் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எனக்கு வந்து இட் லுக்ஸ் எவ்ரி திங் ஸ்மூத். ஓகே, ஸோ இதை தான் இந்த செஷன் நம்ம பேச வந்தது. தட்ஸ் இட். தேங்க்யூ. We'll see you in the next session.